ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல என்ன நாம பார்க்க போறோம்னா பெஸ்ட் ஃபிட், அண்டர் ஃபிட் அண்ட் ஓவர் ஃபிட். ஒண்டர் ஃபிட் அண்ட் ஓவர் ஃபிட் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்னன்னா, முதல்ல வந்து இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்றீங்க, மாடல் ட்ரெயின் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதை வந்து இப்போ வந்து மற்றவங்களுக்கு இப்போ டேர்ம்ஸ் இல்லாத வேற யாருக்கோ ஒர்க் பண்ணாதவங்களுக்கோ உங்க கம்பெனில வந்து மாடல் இப்படிதான் ஒர்க் ஆகுது, அதனால இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்றதுக்காக தான் இந்த டேர்ம் ஆக்சுவலா யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், நார்மலா இந்த பெர்சன்டேஜ்ல அக்யூரசி வந்திருக்கு, ஸோ இவ்வளவு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலா வந்து நம்ம வந்து இதை வந்து டேர்ம்ஸா வந்து ஒரு 3 டேர்ம்ஸா பிரிச்சிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லலாம். அதுல வந்து இப்போ டீடைல்டா பெஸ்ட் ஃபிட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா என்னன்னா, மாடல் வந்து நல்லா லேர்ன் பண்ணிருக்கும், அது வந்து ட்ரைனிங் டேட்டாவுக்கும் நல்லா ஒர்க் பண்ணும், டெஸ்ட் டேட்டாவுக்கும் நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து மாடல் வந்து ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா ரெண்டுலேயுமே நல்லா ஒர்க் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தது அப்படின்னா அதை வந்து பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதுலேயும் வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம வந்து டேட்டாஸ் வந்து ஒரு சில டேட்டாஸை கொடுக்காம, அதாவது அந்த மாதிரி இப்போ ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு சில ஹெல்மெட்ஸை மட்டும் கொடுத்துட்டு ரொம்ப வந்து ஓகே, ஹெல்மெட்னா வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், இந்த ஃபேஸ்க்கு நேரா வந்து அந்த ஓப்பன் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃபைன் பண்ணிடும். ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஷேப்ல வந்து ஹெல்மெட் இருக்கு அப்படின்னா ஒரு சில டைம் வந்து அது வந்து அதை வந்து சொல்றதுக்கு நம்ம வந்து அந்த ட்ரைனிங் டேட்டாவில் அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணல. ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி, அதை வந்து டிடெக்ட் பண்றது டிஃபிகல்ட்டி மாதிரி அந்த மாதிரி வந்து எரர்ஸ் வேணா வரலாம். ஆனா வந்து மத்தபடி வந்து மாடல் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ பெஸ்ட் ஃபிட்னா ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் செட் ரெண்டுலயுமே நல்லா ஒர்க் பண்றத வந்து நம்ம வந்து பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பெஸ்ட் ஃபிட் அப்படின்னா இதுதான் வந்து அதோட மீனிங். அதோட இது இது வந்து அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னா, அது வந்து ஈஸியா வந்து நம்ம இப்போ ஒரு டேட்டா கொடுக்கோமா, அதை வந்து மெமரைஸ் பண்ணாம அதுல இருக்க பேட்டர்ன்ஸை ஃபைண்ட் பண்ணி அது மூலயமா லேர்ன் பண்ணிட்டு நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணி தரும். ஓகேவா? இதுதான் வந்து அட்வான்டேஜஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து புரியலைன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.